கொலை மற்றும் தற்கொலை முயற்சிகள். எமது குழு அங்கத்தினர்கள் தற்கொலை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தினை இதில் தரவுள்ளனர். முதலில் தற்கொலை என்றால் என்ன என்பதை நோக்குவோம். தற்கொலை இது ஒரு சமூக பிரச்சனையாகும். ஒருவர் தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்வது தற்கொலை ஆகும். தற்கொலை எண்ணம் என்பது உடனடியாக தோன்றுவதன்று. இது ஒரு விரக்தியான மனநிலையில் இருந்து தான் தோன்றுகின்றது. எல்லா விடயங்களிலும் நம்பிக்கை இழந்த சமயம் அல்லது நான் வாழ தகுதியில்லை என்ற நிலை ஏற்படும் போதுதான் தற்கொலை முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. தற்கொலை செய்பவரின் மனநிலை குறித்த பிரச்சினையிலிருந்து தான் விடுபட்டதாக இருக்கும். தற்கொலை செய்பவர்கள் உயிரை மாய்த்துக் கொண்டு எலும்புகளை விட்டுச் செல்கின்றார்கள். ஒரு தற்கொலையின் பின்னால் குறைந்தது 10 பேர் பாதிக்கப்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன. எல்லாம் தற்கொலையில் ஈடுபடுகின்றார்கள். பொதுவாக 15 முதல் 19 வயதுக்குட்பட்டோரே அதிகம் தற்கொலையில் ஈடுபடுவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆண்களே அதிகம் தற்கொலையில் ஈடுபடுகின்றனர். 3 ஆண்களுக்கு ஒரு பெண் என்ற ரீதியில் தற்கொலைகள் நிகழ்வதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. வயோதிபர்களும் தனிமை, விரக்தி போன்ற காரணங்களினால் தற்கொலையில் ஈடுபடுகின்றனர். அண்மை காலமாக செல்போன் போதை காரணமாக சிறுவர்களும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். பார்த்த பரீட்சை பெறுபேறுகள் கிடைக்காமல், காதல் தோல்வி, உறவுகளின் முறிவுகள், கடன், கடுமையான வறுமை, குடும்ப பிரச்சினைகள், துஷ்பிரயோகம், போதை, உளநோய்கள், அனர்த்தங்களை தொடர்ந்து வரும் நெருக்கேடுகள், உறவுகளை இழத்தல், வருத்தும் நோய்கள், அவமானம், மூட நம்பிக்கைகள், இழப்புகள், குற்ற உணர்வு, பயம், சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு தண்டனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமை, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமை போன்ற இன்னொரு காரணங்களினால் அதிகமான மன அழுத்தத்திற்குள்ளாகி தற்கொலையில் ஈடுபடுகின்றனர். தற்கொலை செய்பவர்களிடம் பல்வேறுபட்ட அறிகுறிகள் காணப்படும். அவ்வாறான சில அறிகுறிகளை நோக்குவோம். தற்கொலை செய்பவர்கள் பொதுவாக நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து தூரமாகவே காணப்படுவார்கள். தனிமையிலேயே கூடுதலாக காணப்படுவார்கள். அவர்கள் தனது வாழ்க்கையில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி வாழக்கூடியவர்களாகவும் எப்பொழுதும் மரணத்தை பற்றியும் தற்கொலை பற்றி கதைக்கக்கூடியவர்களாகவும் காணப்படுவார்கள். மற்றும் அவர்கள் தமது உடைமைகளை பிறருக்கு வழங்கி வாழ்க்கையை துறந்து செல்லுபவர்களாக எண்ணத்தில் காணப்படுவார்கள். மற்றும் அதிகளவிலான போதைப்பொருள் பாவனைகள், மது பாவனை என்பவற்றை கொண்டவர்களாகவும், அவர்களுடைய மனநிலையானது அதிகளவிலான கோபம், அதிகளவிலான எரிச்சல் மற்றும் வெறுப்பு போன்றவை அதிகரித்து காணப்படும். சில நபர்கள் தகாத நடத்தைகளில், அதாவது தகாத பாலியல் செயல்முறைகள், தகாத போதைப்பொருள் பாவனைகளில் அதிக அளவில் தொடர்பில் இருப்பார்கள். சிலர் தமக்கு தாமே வருத்திக் கொள்ளும் நடவடிக்கைகளான மருந்து பாவனைகள், போதைப்பொருள் பாவனைகளில் ஈடுபடுவார்கள். அது மட்டுமன்றி சிலர் மற்றவர்களிடம் விடைபெறும் வகையில் கதைக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். சில நபர்கள் அதிகளவிலான அச்சம், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி என்ஷியஸ் உடையவர்களாகவும் காணப்படுவார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட அறிகுறிகளை காணக்கூடியதாக உள்ளது. இருப்பினும் சில நபர்கள் எந்த விதமான அறிகுறிகளும் இன்றி தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுவதையும் அவதானிக்க முடிகின்றது. நாம் தற்போது தற்கொலைக்கான முறைகளை எவை என்று நோக்குவோம். நஞ்சு அருந்தி இறத்தல், தூக்கிலிட்டு இறத்தல், தீக்குளித்து மரணம், நீரில் மூழ்கி தற்கொலை, குருதி போக்கு, அதாவது மணிக்கட்டை வெட்டுதல், கழுத்தை வெட்டுதல் போன்ற முறைகள், உயரத்திலிருந்து குதித்தல், மின்பாய்ந்து இறத்தல், வாகன விபத்து, உண்ணாநிலை போராட்டம், தற்கொலை தாக்குதல் போன்றவைகள் பல நபர்களால் மேற்கொள்ளப்படும் தற்கொலை முயற்சிகளாகவே காணப்படுகின்றது.
தற்கொலையானது டர்கின்ஸ் டைபாலஜி சூசைட் தியரியின் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அதில் முதலாவதாக அனோனிக் சூசைட். இது பொதுவாக வயோதிபர்களினாலேயே மேற்கொள்ளப்படுகின்றது. இவர்கள் தொழில்களை இழந்தும் குடும்பத்தை இழந்தும் தனிமையான வாழ்வை மேற்கொள்ளும் போது மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதீத மன அழுத்தத்தை எதிர்கொண்டு தற்கொலைகளில் ஈடுபடுகின்றார்கள். இரண்டாவதாக அல்ட்ருயிஸ்டிக் சூசைட். இது வாழ்க்கையை அனுபவித்தவர்களால் மேற்கொள்ளப்படும் தற்கொலையாகும். உதாரணமாக பணக்காரர்கள், அந்தஸ்துடையவர்கள், செலிபிரிட்டிஸ் போன்றவர்களால் எந்தவிதமான உள்ள சமூக பிரச்சனைகளும் இன்றி தனது வாழ்க்கையை அனுபவித்ததன் பின்னர் வாழ்ந்து எந்த பிரயோசனமும் இல்லை என்ற காரணமாக தற்கொலை செய்கின்றார்கள். தனது சமூகத்தினாலோ குடும்பத்தினாலோ ஏதோ ஒரு விடயத்தினால் ஒதுக்கப்படுவதனூடாக தற்கொலை செய்கின்றார்கள். இவர்கள் சமூகத்தினால் புறந்தள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு உதவியார் அற்று காணப்படும் வாழ்க்கையில் இவர்கள் தற்கொலை முடிவுக்கு வருகின்றார்கள். உதாரணமாக HIV, AIDS, காஸ்ட், ரிலிஜன், ஃபேமிலி, மேரேஜ் இஷ்யூக்களின் ஊடாக இவர்கள் ஒதுக்கப்படுவதனூடாக தற்கொலையில் ஈடுபடுகின்றார்கள். நான்காவதாக ஃபேட்டலிஸ்டிக் சூசைட். இது அதீத கட்டுப்பாடுகளின் ஊடாக காரணமாக மேற்கொள்ளப்படும் தற்கொலை ஆகும். இது சமயம், கலாச்சார, பெற்றோர்கள் மற்றும் கல்வி நடவடிக்கைகள் போன்ற பாடசாலைகளில் அதீத கட்டுப்பாடுகளின் காரணமாக இத்தற்கொலைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தற்கொலைகளை தடுக்கும் முறைகள் பற்றி நோக்கும் போது தற்கொலை உணர்வுடன் இருப்பவர்களோடு முதலாவதாக ஒரு தொடர்பு படுத்தலை ஏற்படுத்தல், போன் கால் மூலமாக ஹெல்ப் ஹேர் சென்டருடன் இணைதல், சைக்கோ தெரபி கொடுத்தல், உளவியல் தெரபிகள் கொடுத்தல், தனிநபர் உளவியல் தெரபி மூலம் தன்னை மதித்தலுக்கும் தன்னை வலுப்படுத்தலுக்கும் வழிவகுத்தல், தாக்கம் செலுத்தும் மென்டல் ஹெல்த் கேர் கிளினிக் போவதற்கு வழிவகுத்தல், திடமான உறவினை நண்பர்களோடையோ தனிநபர்களோடோ ஃபேமிலியோடோ சமூக நிறுவனங்களோடையோ தொடர்பில் இருத்தல், அவர்களது உதவியை பெற்றுக்கொள்ளல், கலாச்சார ரீதியான ஒரு திடமான பகுத்தறிவை பெற்றுக்கொள்ளல், மதம் சார்ந்த விடயங்களில் ஈடுபட்டு பிரயாஸ் மூலமாக தானாக இறப்பது தவறு என்பதை அறிய செய்தல், பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக அந்த திறன்களை வளர்த்தல், அபாயகரமான பொருட்களை அவர்களுக்கு அருகில் இல்லாதவாறு தடுத்து வைத்துக் கொள்ளல், அவர்களது வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கை கோலத்தை மாற்றுதல், அதாவது லைஃப் ஸ்டைலை மாற்றுதல், அவர்களுக்கு சரியான எஜுகேஷனை வழங்குவது, சைக்கோ எஜுகேஷன் வழங்குதல், மனக்குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு ரிலாக்ஸேஷன் வழங்குதல், சிலருக்கு மருந்து மெடிசின் தேவைப்படும் போது மருந்துகளை வழங்குதல், தற்கொலை உணர்வுடையவரை இனங்கண்டு கொண்டால் அவரிடம் தற்கொலை உணர்வு வருகிறதா என்பதை சுமூகமாக கேட்டறிந்து அவர்களுடன் தொடர்பில் இருத்தல், தொடர்ச்சியாக அவர்களை கண்காணித்தலும், அவர்களை போன் கால் மூலம் சேஃபாக இருக்கிறார்களா என்று கேட்டறிந்து கொள்ளலும் வேண்டும். இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் தற்கொலை முயற்சிகளை தடுக்கலாம். அன்பானவர்களின் இழப்பை நம்மால் என்றுமே ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. விபத்து தவிர்க்க முடியாத ஒன்று என்றாலும் விபத்துக்கள் மூலம் நிகழும் மரணங்களை விட தற்கொலை மூலம் நிகழும் மரணங்களே அதிகரித்து வருகின்றன. மனம் பலவீனமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுவதில்லை. எவ்வளவு பலமானவர்களாய் இருந்தாலும் பல்வேறு சூழலில் தற்கொலை எண்ணம் வர வாய்ப்பு என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒருவித மனப்பதட்டம், மன உளைச்சலும் துரத்தி கொண்டே இருக்கும். 90% தற்கொலைக்கு காரணம் மன அழுத்தம் மட்டுமே. சமூகத்தை அச்சுறுத்தும் எல்லா விஷயங்களும் தற்கொலைக்கு காரணமாக அமைகின்றன. உயிரியல், உளவியல் மற்றும் சமூக காரணிகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று இணையும் போது ஒரு நபர் தற்கொலை முயற்சி செய்வதற்கான எண்ணம் பன்மடங்கு உயர்கிறது. ஒருவருக்கு மனச்சோர்வு, தூங்குவதில் சிரமம், இடை அதிகரிப்பு, இடை இழப்பு, குற்ற உணர்வு, தேவையில்லாத கவலைகள், எரிச்சல், கோபம், சோகம், வாழ்க்கையை பற்றிய பயம், நம்பிக்கையின்மை போன்றவை உச்சம் தொடும்போது அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் தோன்றுகிறது. இந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு குடும்ப ஆதரவு, நண்பர்கள் மற்றும் உளவியல் நிபுணர்கள் ஆதரவு இருந்தால் தற்கொலை எண்ணம் குறைய வாய்ப்புள்ளது. வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு மாய உலகத்தை உருவாக்கிக் கொள்ளும் இவர்களுக்கு வாழ்க்கை மாறக்கூடியது என்ற புரிதல் இல்லாமல் போய்விடுகிறது என்று உளவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எல்லா வகையான பிரச்சனைகளையும் எளிதாக எடுத்துக்கொள்ளவும், தன்னம்பிக்கையை
அதிகப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கும் பல வழிகள் இருக்கின்றன என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தால் இன்பமான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ்வோம்.